இது Realme 9 Pro Plus, Realmeயோட latest mid-range smartphone. ஸோ இந்த ஃபோனில் என்ன பாசிட்டிவ்ஸ் இருக்குது, என்ன நெகட்டிவ்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த டீட்டெயில் ரிவ்யூ வீடியோவில் பார்ப்போம். கடைசி ஒரு வாரமாக இதை என்னோட ப்ரைமரியாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ என்ன சொதப்பியிருக்காங்க, என்ன நல்லா பண்ணியிருக்காங்க. என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவுக்கு போவோம். ஓகே, முதல்ல பில்ட்லேருந்து ஆரம்பிப்போம். ஏன்னா இந்த ஃபோனில் பில்ட் ஒரு மேஜர் ஹைலைட். பின்னாடி லைட் ஷிஃப்ட் டிசைன் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன? இப்போ இந்த ஃபோட்டோக்ரோமேட்டிக் கிளாஸஸ் இருக்குல்ல, வீட்டில் போட்டுட்டு இருக்கையில நார்மல் கிளாஸஸ் மாதிரி இருக்கும். இப்போ வெளியில் போன உடனே உங்களுக்கு கூலர்ஸ் மாதிரி மாறும். இந்த மாதிரி கிளாஸஸ் பார்த்துருப்பீங்க. இது பழைய டெக்னாலஜி தான், ஆனால் அதை தான் இப்போ இந்த பேக்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்க்க ப்ளூவாக இருக்கும், பட் சன்லைட் இதில் பட்ட உடனே ஒரு ரெட்டிஷ் கலருக்கு ஆட்டோமேட்டிக்காக டேர்ன் ஆகும். திருப்பி நீங்கள் இண்டோர்ஸ் வந்துட்டீங்கன்னா ஒரு 2லேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே திருப்பி ப்ளூ கலருக்கு பேக் மாறிடும். டிசைன் வரையில் ரியல்மி எப்போவுமே ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. அவங்க ட்ரை பண்ண எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல, பல டிசைன் சொதப்பவும் செஞ்சுருக்காங்க. பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த சன்ரைஸ் ப்ளூ போக இன்னும் 2 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆரோரா க்ரீன், மிட்நைட் பிளாக். இப்போ இந்த பேக் கிளாஸாக இருந்தாலும் சைட்ஸ் இன்னும் பிளாஸ்டிக் தான். ஸோ இங்கே பிளேஸ்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரைட்டில் பவர் கீ இருக்குது, டாப்பில் நாய்ஸ் கேன்சலிங் மைக்ரோஃபோன், வால்யூம் ராக்கர்ஸும் சிம் ட்ரேயும் லெஃப்ட்டில் கொடுத்துருக்காங்க. இங்கே மைக்ரோ SD சப்போர்ட் கிடையாது, வெறும் 2 சிம் கார்ட்ஸ் மட்டும்தான். 5G சப்போர்ட் இருக்குது, ஆனால் வெறும் 5 பேண்ட் தான். ஸோ கண்டிப்பாக அது ஒரு நெகட்டிவ். பட் செல் ரிசெப்ஷன், கால் குவாலிட்டிலாம் நல்லா தான் இருந்துச்சு, குறை சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. இங்கே மைக்ரோ SD இல்லை, பட் ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் டைப் C போர்ட், பிரைமரி மைக்ரோஃபோன், ஸ்பீக்கர். இது கூட மேலே உள்ள இயர்பீஸும் ஸ்பீக்கராக டபுள் ஆகுது. ஸோ இந்த ஃபோனில் ஸ்டெரியோ அவுட்புட் இருக்குது, டால்பி அட்மோஸ் சப்போர்ட்டோட. ஹெட்ஃபோன் ஜாக்லேருந்து வர ஆடியோ மாதிரியே இதுவும் நல்லா லவுடாக க்ளீனாக இருந்தது. இப்போ கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த ஃபோன் ஈஸியாக தான் இருக்குது. 7.99 mm திக்னஸ், கிட்டத்தட்ட 180 கிராம் வெயிட். பின்னாடி கிளாஸ் கொடுத்துருந்தாலும் வெயிட்டை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. உள்ள 4500 mAh பேட்டரி இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இப்போ நிறைய ஃபோன்ஸில் நம்ம 5000 mAh பேட்டரி, 6000 mAh பேட்டரிலாம் பார்க்குறோம். ஸோ இதில் அதோட கம்மி தான், பட் பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. மாட்ரேட் டு ஹெவி யூஸ் ஒரு நாள் ஈஸியாக தாங்குச்சு, பிரச்சனை இல்லை. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 nm சிப்போட பேர் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே சைஸ் வெறும் 6.4 inches தான். AMOLED பேனல் ப்ளஸ் Realme UI 3.0 நல்லா ஆப்டிமைஸ்டாக இருக்குது. சப்போஸ் சார்ஜ் பண்ணணும்னா சூப்பர் டாட் சார்ஜர் 60 watts பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. 0 to 100 கிட்டத்தட்ட 40 நிமிஷத்தில் சார்ஜ் பண்ண முடியும். சரி, இப்போ திருப்பி அந்த ஸ்பெக்ஸ்க்கு வருவோம். 6 nm சிப்னு சொன்னால, அது என்ன சிப்? Dimensity 920. இது எந்த அளவுக்கு இதில் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவால்காமோட Snapdragon 778Gக்கு இது ஒரு கம்பேரபிள் ப்ராசஸர். அதோட பெட்டர்னு சொல்ல மாட்டேன், இந்த பெஞ்ச்மார்க்ஸ் வச்சு பார்க்கலையே உங்களுக்கு தெரியும். இந்த செக்மெண்ட்டில் ரொம்ப பாப்புலராக இருக்கிறது Snapdragon 778G தான். இது கிட்டத்தட்ட அந்த பெர்ஃபார்மன்ஸை மேட்ச் பண்ணுது. அது எல்லாமே தியரி. ப்ராக்டிக்கலாக வரையில் எந்த கேம்ஸ் ரன் பண்ண ட்ரை பண்ணாலும் பிரச்சனை எதுவும் இல்லை, ஸ்மூத்தாக தான் ரன் ஆச்சு. ஹீட்டிங் இஷ்யூஸும் நான் எதுவும் ஃபேஸ் பண்ணல. கூலிங் நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. த்ராட்லிங்கும் எதுவும் இல்லை. கண்டினியூஸாக விளையாடினாலும் ரொம்ப ஸ்டார்டர்ஸ் அந்த மாதிரி எதுவும் நான் ஃபேஸ் பண்ணல. இது கேமிங். ரெகுலர் டே டு டே யூஸ்னு வரையிலையும் எதுவும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஃபோன் நல்லா ஸ்மூத்தாக இருந்துச்சு. ஆப்ஸ் எல்லாம் கரெக்டாக மெமரியில் இருந்தது. ரேம் பற்றி பேசையில் 6 இல்லை 8 GB DDR4X ரேம், அது கூட 256 GB UFS 2.2 ஸ்டோரேஜ் பேர் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் Realme UI 3.0ல ரன் ஆகிட்டு இருக்கு. Android 12 மேலே பில்ட் பண்ண வெர்ஷன். மோஸ்ட்டாக எல்லா டிவைசஸ்லையும் நம்ம பார்க்குற மாதிரி இதுலேயும் வர்ச்சுவல் ரேம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹாப்டிக் ஃபீட்பேக்கு இங்கே X-axis லினியர் மோட்டரும் இருக்குது. ஸோ அந்த வைப்ரேஷன் ஃபீட்பேக் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக, இன்னும் டாக்டைலாக, இன்னும் ஷார்ப்பாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ யூஸ் பண்ணையில் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் என்ஹான்ஸ்டாக இருந்துச்சு. இது மட்டும் இல்லை, 90 Hz ஹை ரெஃப்ரெஷ் ரேட் பேனல் கொடுத்துருக்கிறதும் இங்கே ஒரு பாசிட்டிவ். ஸோ இப்போ டிஸ்பிளே பற்றி பேசல, இது ஒரு 6.4 inch பேனல், AMOLED, 90 Hz ஏற்கனவே சொன்ன மாதிரி, Full HD ப்ளஸ் ரெசல்யூஷன், நல்ல தரமான பேனல், பிரைட்டாக இருக்குது. அவுட்டோர்ஸ் சன்லைட்டில் யூஸ் பண்ணலையும் பிரச்சனை இல்லை. நைட் இண்டோர்ஸ் யூஸ் பண்ணலையும் நல்லா டார்க் ஆகுது. ஸோ அங்கேயும் எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கே ப்ரொடெக்ஷனுக்கு Gorilla Glass 5 யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இது AMOLED பேனலுங்கிறதுனால ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் டிஸ்பிளேக்கு அடியில் இருக்குது, அதுவும் நல்லா ரெஸ்பான்சிவாக இருந்தது. இன்னொரு பயோமெட்ரிக் ஆப்ஷன் ஃபேஸ் அன்லாக், இது அந்த ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே Realme அவங்களோட ஃபேவரட் IMX471 16 மெகாபிக்சல் சென்சரை தான். இது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 30வது ஃபோன் அதே சென்சரோடு வருது, ஸ்கியூஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா. ஸோ என்ன ஆனாலும் அந்த சென்சர்லேருந்து மாற மாட்டோன்னு இருக்காங்க. ஸோ இந்த சென்சரை நம்ம ஏற்கனவே பல ஃபோன்ஸில் பார்த்துட்டோம். புதுசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. டீசெண்டான பெர்ஃபார்மர், செல்ஃபீஸ் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. ஸோ செல்ஃபி கேமராவில் எதுவும் புதுசாக பண்ணலங்கிறதுக்காக கேமராஸில் எதுவுமே புதுசாக பண்ணலன்னு நினச்சிடாதீங்க. பின்னாடி சோனியோட IMX766 சென்சர் யூஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த சென்சர் ஏற்கனவே கேள்விப்பட்ட மாதிரி இருந்துச்சுன்னா அது காரணம் என்னென்னா, ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸில் இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். OnePlus 9 RT, Honor Magic 3,
விவோ X70 Pro, Oppo Find X3 Pro இந்த ஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த 50 மெகா பிக்சல் சோனி சென்சர் தான் யூஸ் ஆயிருந்துச்சு. ஸோ இங்கேயும் இந்த 50 மெகா பிக்சல் சோனி IMX766 f1.8 லென்ஸோட பேர் ஆயிருக்கு. இந்த லென்ஸ் ஆப்டிக்லி ஸ்டேபிளைஸ்ட். முதல் தடவையாக ரியல்மி OISோட ஒரு கேமரா இம்ப்ளிமெண்டேஷன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்பெக்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கல பிக்சர்ஸ் சூப்பராக இருக்கணும், நல்லா தான் இருக்குது. பட் ஏற்கனவே நான் சொன்ன அந்த ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸோட கம்பேர் பண்ணி அந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏமாற்றமாக தான் இருக்கும். இது காரணம் என்னென்னா கேமரா ஹார்ட்வேர் ரொம்பவே முக்கியம், இல்லைன்னு சொல்லலை. பட் அந்த ஐஎஸ்பியும் இமேஜ் சிக்னல் ப்ராசஸர் உள்ள எஸ்ஓசியோட வர ஐஎஸ்பியும் ரொம்ப முக்கியம் கேமராவோட ஃபைனல் பெர்ஃபார்மன்ஸ்க்கு. இதில் ஃப்ளாக்ஷிப் சிப் இல்லைங்கிறதுனால நான் சொன்ன அந்த ஃபோன்ஸ் அளவுக்கு இங்கே பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்காது. பட் இந்த செக்மெண்ட்டில் கேமராஸ் ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது. இங்கே உங்களுக்கே பார்த்தா தெரியும், டீட்டெயில்ஸும் சரி அந்த கிறிஸ்ப்னஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. பட் கொஞ்சம் ஓவர் ஷார்ப்பனிங் இருக்குதுன்னு சொல்லலாம். லோ லைட்டில் எதிர்பார்த்ததோட ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு இந்த ஃபோன். டிப்பிக்கலாக லோ லைட் ஷாட்ஸ் எடுக்கையில் அந்த லைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ளோன் அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இங்கே நைட் மோட் இம்ப்ளிமெண்டேஷன் ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. செகண்டரி கேமரா ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், இதுவும் டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. கொஞ்சம் கலர்ஸை பெட்டராக மேட்ச் பண்ணியிருக்கலாம். மேபி ஒரு ஃபியூச்சர் அப்டேட்டில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். மூணாவது கேமரா டெப்த் சென்சர், இதை பற்றி பேசுறதுக்கு எதுவும் இல்லை பெருசாக. வீடியோன்னு வரையில் 4K 30 வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். OIS இருக்கிறதுனால நல்லா ஸ்டேபிளாக இருக்குது, எதுவும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. பட் 1080p 60ல் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் பெட்டராக இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். சரி, இந்த ஃபோனில் இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா ஓரளவுக்கு டீசெண்டான சிப். இந்த செக்மெண்ட்டில் உள்ள மற்ற ஃபோன்ஸில் பாப்புலர் ஃபோன்ஸில் உள்ள ப்ராசஸரோட பெட்டர்னு சொல்ல முடியாது, பட் கிட்டத்தட்ட அந்த லெவல் பர்ஃபார்மன்ஸோடு இருக்குது. நெகட்டிவ்ஸ் வெறும் 5 5G பேண்ட் சப்போர்ட் மட்டும்தான் இருக்குது, ப்ளஸ் மைக்ரோ SD இல்லை. இதை கவுண்டர் பண்ணுறதுக்கு நல்ல வித்தியாசமான பெல்ட், இந்த செக்மெண்ட்டில் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல பெல்ட், 90 Hz AMOLED பேனல், சாலிடான பேட்டரி லைஃப், 60 வாட் சார்ஜிங் சார்ஜர் பாக்ஸில் இன்க்ளூட் ஆயிருக்கு. அது போக பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லாத எஃபெக்டிவ் சாஃப்ட்வேர். ப்ளஸ் இந்த கேமரா ஒரு மேஜர் பாசிட்டிவ். பட் திருப்பியும் சொல்கிறேன், வெறும் மார்க்கெட்டிங் ப்ளஸ் அந்த சென்சர் பேரை வச்சு போனீங்கன்னா உங்களுக்கு இது கொஞ்சம் ஏமாற்றமாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரைட்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிங்கன்னா இந்த கேமரா ஒரு மேஜர் பாசிட்டிவ். ஸோ ஃபைனலாக இந்த ஃபோன் வாங்குறதுக்கு வர்த்தா இல்லையாங்கிறது எல்லாமே ஒரு பாயிண்டில் தான் வந்து நிற்குது, ப்ரைஸிங். 20,000 25,000 ரூபா செக்மெண்ட்டில் இதை எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக இது வாங்குறதுக்கு வர்த்தா தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். எஸ்பெஷலி பிகாஸ் 256 GB பேஸ் ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. ஆனால் ப்ரைஸிங் 25க்கு மேலே போயிடுச்சுன்னா நம்ம கொஞ்சம் ஸ்னாப்ட்ராகன் 8 சீரீஸோட பாயிண்ட்டுக்கு வரோம். அந்த செக்மெண்ட்டில் இந்த ஃபோனால் சர்வைவ் பண்ண முடியாது. ஸோ 25க்கு கம்மியான ப்ரைஸிங் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா இந்த ஃபோன் கண்டிப்பாக வாங்கலாம். எனக்கு இந்த வீடியோ ஷூட் பண்ணுற பாயிண்ட்டில் ப்ரைஸிங் தெரியாது, பட் உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குற பாயிண்ட்டில் ப்ரைஸிங் தெரிஞ்சிருக்கும். தெரிலனா கீழே டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணுங்கள், பென் கமெண்ட் செக் பண்ணுங்கள். ஸோ ப்ரைஸிங் எப்படி இருக்குது, கரெக்டான ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்களா, இந்த ஃபோன் வாங்குறதுக்கு வர்த்தா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தம்ஸ் அப் இல்லை தம்ஸ் டவுன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். ஹேவ் அ நைஸ் டே. பாய்.